ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்று பாவ போராட்டத்தை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இவ்வுலகில் நாம் பாவங்களை செய்யும் பொழுது சமாதானத்தை தருது, அந்த பாவங்களை செய்யும் பொழுது சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை செய்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் பாவங்கள் செய்யும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் பாவங்கள் செய்யும் பொழுது தேவனோடு இருக்கிற அந்த உறவில் இருந்து நாம் பிரிக்கப்படுறோம். நாம் பாவங்களை செய்யும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை நம்ம இழக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களை செய்வதனால துன்பம், போராட்டம், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. பாவ போராட்டம் என்பது உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஒருவர் இருவருக்கு மாத்திரம் அல்ல. இவ்வுலகத்தில் பிறந்த அது சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவ்வுலகத்தில் பாவ போராட்டம் என்பது உண்டு. இந்த பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும், நாம் பாவத்துல விழக்கூடாது அப்படின்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த தவறெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அநேக காட்டு மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சாரு. அதுல சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது. சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏவாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறது. இதுல இருந்து நம்ம எது கற்றுக்கொள்ளுறோம் அப்படின்னா சாத்தானுக்கு சர்ப்பம் இடம் கொடுத்து இருக்கிறது. சாத்தானுக்கு சர்ப்பம் இடம் கொடுத்ததுனால சர்ப்பத்தை சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பயன்படுத்தி கொண்டான். ஒரு தீமையான செயலுக்கு சர்ப்பத்தை சாத்தான் என்ன பண்ணி கொண்டான், பயன்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, நாம் இந்த பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும், பாவத்துல விழுந்து விடக்கூடாது அப்படின்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் சாத்தானுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுத்து விடவே கூடாது. நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய மிகப்பெரிய தந்திரமே நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படணும். அதாவது வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம சந்தேகப்படணும் என்பதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. நாம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் சந்தேகப்பட்டு விடுவோம். ஏவாள் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அவர் கேள்வி கேட்டான். சாத்தான் கேள்வி கேட்ட உடனே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முதலாவது நம்ம பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும், பாவத்துல விழுந்து விடக்கூடாது அப்படின்னா இவ்வுலகத்துல எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. அவளுக்கு அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் கண்ணுக்கு இன்பமா இருந்ததுனால என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கனியை பறித்து சாப்பிட்டு தன் கணவன் ஆதாமுக்கு என்ன பண்றா, கொடுக்கிறா. இரண்டாவது நாம் பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. முதலாவது நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது உலக ஆசைகளுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்து விடவே கூடாது. இயேசு மலை பிரசங்கத்தில் அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. உன் கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ஒருவேளை கண் தவறு பண்ணுது, கண் தவறான காரியங்களை பார்க்கிறது அப்படின்னா கண் மட்டும் பாதிக்கப்படல, நம்முடைய அவயவங்கள் அனைத்தும் என்ன பண்ணப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. எதை நாம் பார்க்கிறோமோ அதை நம்ம சிந்திக்கிறோம், எதை நம்ம சிந்திக்கிறோமோ அதை என்ன பண்றோம், செயல்பாட்டிற்குள்ளாக கொண்டு வருகிறோம். நாம் இந்த உலக ஆசைகளை இழந்து விட வேண்டும். உலக ஆசைகள் மீது நாம் கவனத்தை செலுத்தக்கூடாது. அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களின் ஆசை, மாமிச ஆசை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாமே உலகத்தினால உண்டானது. எதுவுமே தேவனால உண்டானது அல்ல. அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒன்றாக
இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது சாத்தானுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. இரண்டாவது உலக ஆசைகளுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ஆன்மீக ஆசைகளை மட்டும் கொண்டிருங்க. மூன்றாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பின்பாகம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் 2 பேரையுமே தேவன் சந்திக்க வாராரு. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க? கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில பாவ போராட்டம் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில பாவ போராட்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து போய் நிற்போம். ஜெபத்தை எப்போதுமே என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. அதிகாலையில நான் இன்னைக்கு பாவம் பண்ணிடக்கூடாது, நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி ஜெபியுங்க. அந்த ஆண்டவர் பாவ போராட்டத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கைய மீட்டு எடுப்பார். நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல தகப்பன் உவமை என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. 2 குமாரன்ல இளைய குமாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு வேண்டிய நீ தர வேண்டிய ஆஸ்திகள் என்ன பண்ணு கொடுன்னு சொல்லி அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அதை என்ன பண்றான் அப்படின்னா வீணாக செலவழிக்கிற ஆடம்பர செலவுக்காக, உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு பண்ணுறான். அவன் நேரத்துக்கு பஞ்சம் வருது, கையில காசு இல்ல, ஒன்றுமே இல்லை. இப்போ பன்றி சாப்பிடுகிற தவிட்டு என்ன பண்ண போறான், சாப்பிட போறேன். இந்த எல்லா உபத்திரவத்தையும் அனுபவிச்சுட்டு லாஸ்ட் யோசிக்கிறான், என் அப்பா கிட்ட இருந்தா நான் ராஜா மாதிரி இருந்திருப்பேன்னு சொல்லி என்ன பண்றான், யோசிக்கிறான். அந்த இளைய குமாரன் என்ன பண்றான், மீண்டும் தேவ சமூகத்துக்கு அப்பாவை தேடி வாரான். அப்பாவை தேடி வரும்பொழுது அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா புறக்கணிக்கல. வேகமா ஓடி போய் தன் மகனை அணைச்சி தன் மகன் மீது பாசம் காட்டுறாங்க. பிரியமானவர்களே, நாம் இவ்வுலக பாவ போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்தை விட்டு எப்போதுமே விலகி போகவே கூடாது. இளையகுமாரன் அப்பா சமூகத்தை விட்டு விலகி போனா நிறைய உபத்திரவங்களை சந்திச்சான். அதே போல தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா நாம் பாவத்தை செய்து விடுவோம். 3 காரியங்கள். முதலாவது, நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, ஜெபத்தை எப்பொழுதுமே என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க. ஜெபமற்ற வாழ்க்கை வல்லமையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை பின்பற்றுங்க. பாவ போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.